கோவையில் எகிரிய BL சந்தோஷ். என்ன நடந்தது? கசிந்தது பாஜகவின் சீக்ரெட்ஸ். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய பரபரப்பான சூழலில் கோவையில் நடந்த பாஜக மையக்குழு கூட்டம் இப்போது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. பாஜக தேசிய அமைப்பு செயலாளர் BL சந்தோஷ் தலைமையில் நள்ளிரவு வரை நீடித்த இந்த கூட்டத்தில் தமிழக பாஜகவின் அனைத்து முக்கிய தலைவர்களும் ஆஜராகியிருந்தனர். ஆனால் கோவையிலேயே வீடு இருந்தும் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொள்ளாதது பல யூகங்களை கிளப்பியுள்ளது. இந்த கூட்டத்தில் கசிந்த பல ரகசியங்கள் இப்போது வெளியாக தொடங்கியுள்ளன. பாஜக மாநில தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் என ஒரு பெரும் பட்டாளமே திரண்டிருந்த வேளையில் BL சந்தோஷ் ஒவ்வொரு தொகுதி வாரியாக தேர்தல் பணிகளை ஆய்வு செய்துள்ளார். தேர்தலில் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்கொள்ள வேண்டிய வியூகங்கள் குறித்து நள்ளிரவு வரை தீவிர ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இது வெறும் தேர்தல் ஆய்வு மட்டுமில்லை, தமிழக பாஜகவின் எதிர்காலத்தை மாற்றி அமைப்பதற்கான ஒரு முன்னோட்டமாக கருதப்பட்டது. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்காதது பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் அவர் சில முக்கியமான தனிப்பட்ட வேலைகள் காரணமாக வெளியூர் சென்றதால் தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என அண்ணாமலை தரப்பு நிர்வாகிகள் கூறியுள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பிரச்சார அலையை உருவாக்கிய அண்ணாமலைக்கு டெல்லி தலைமை விரைவில் ஒரு பெரிய பொறுப்பை வழங்க திட்டமிட்டுள்ளதே இதற்கு காரணம் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த கூட்டத்தில் அவர் இல்லாததை யாரும் தவறாக கருத வேண்டாம் என்பதே கட்சி தலைமையின் கருத்தாக உள்ளது. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் அதற்கு முன்பாகவே தமிழகத்தின் அரசியல் நிலவரத்தை துல்லியமாக கணிக்கவே BL சந்தோஷ் நேரடியாக களமிறங்கி இருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்துள்ளதை இந்த முக்கிய ஆலோசனை கூட்டம் உறுதிப்படுத்தி இருப்பதாக கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களும் பாஜக மூத்த நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். அண்ணாமலையின் உழைப்பும் டெல்லி தலைமையின் வழிகாட்டுதலும் இணைந்து தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தை தொடங்கப் போவது உறுதி. பாஜகவின் இந்த ரகசிய கூட்டம் தமிழக அரசியலில் என்னென்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரலாம் என்பது குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. அண்ணாமலையின் ஆப்சென்ட் பாஜக வட்டாரத்திலேயே பரபரப்பை கிளப்பியுள்ளது. ஆனால் அவர் தனிப்பட்ட விவகாரம் காரணமாகத்தான் வரவில்லை என்பதால் பாஜகவில் எழுந்த சர்ச்சைகள் முற்றுப்புள்ளியை நோக்கி நகர்ந்துவிட்டன. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.